ಪುಸ್ತಕ ಬೇಡ. நான் படித்ததிலே மிக அருமையான ஒரு புத்தகம் தேவனுடைய வார்த்தை. ನಾನು ಓದಿದಲ್ಲಿ ಬಹಳ அது வேலை செய்கிறது. ದೇವರ ವಾಕ್ಯವಾಗಿದೆ. 100க்கு 100 சொல்லுகிறது, அது சுகமாக்குகிறது. ಅದು 100க்கு 100 சொல்லுகிறது, நீங்கள் எந்த பிரச்சனை இருந்தாலும் அது உங்களை விடுதலையாக்குகிறது. ಅದು ನಿಮಗೆ ಯಾವ ಸಮಸ್ಯೆ ಅದು ನಿಮಗೆ ಉತ್ಪತ್ತಿ 100க்கு 100 சொல்லுகிறது, அது இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறது. 100 அது ಇವತ್ತು ஏனென்றால் இது தேவனுடைய வார்த்தை. ಯಾಕೆ ದೇವರ ವಾಕ್ಯವಾಗಿದೆ. அதனால வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ಅದೇ ವಾಗ್ದಾನಗಳು ಎಲ್ಲವೂ ஆண்டவர். நான் எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, நான் சரியில்லை, ಎಲ್ಲರೂ ಏನ್ ತಿಳ್ಕೊಳ್ಳೋದ್ರೆ எனக்கு தகுதி இல்லை, ನನಗೆ நான் போனா ನಾನು ದೇವರ ಹತ್ರ ಹೋದ್ರೆ அவர் எதுவுமே எனக்கு கொடுக்க மாட்டாரு. ನನಗೆ ಏನು ಕೊಡಲ್ಲ. பாஸ்டர் ஜெபிச்சா கேட்பாரு, ಫಾಸ್ಟ್ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರೆ ಕೇಳ್ತಾರೆ. நான் ஜெபிச்சா கேட்பாரா? ಮಾಡಿದ್ರೆ ಮಾಡ್ತಾ ಕೇಳ್ತಾರ ದೇವರು. ஆனா அவர் சொல்றாரு, ಹೇಳ್ತಾನೆ, நீ தான் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்க, ನೀನೇ ಅಂತ ತಿಳ್ಕೊಳ್ಳಿ, நீ தான் அவனை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற. ನೀನೇ ಅಂತ. ஆனா என்னிடத்தில் வருகிற ஒருவனை நான் புறம்பே எல்லாரும் தகுதியானவர்கள். ನೀವೆಲ್ಲರೂ ಇಲ್ಲಿ ಯೋಗ್ಯವಾಗಿ தேவனிடத்தில் போவதற்கு ದೇವರ ಬಳಿ ಹೋಗಿ நீங்கள் எல்லாரும் தகுதியானவர்கள். தேவனிடத்தில் சேரும் சாக்கியத்தை நீங்கள் இயேசு மூலமாக பெற்றிருக்கிறீர்கள். ದೇವರ ಹತ್ರ ಹೋಗುವ ಆ ಭಾಗ್ಯವನ್ನು ಯೇಸು ಮುಖಾಂತರ உங்களுக்கான தகுதி இயேசுவே. ನಿಮಗಾಗಿ ನಿಮ್ಮ ಯೋಗ್ಯತೆ ಯೇಸು. இதை விட ஒரு தகுதியானது வேணுமா? ಇದಕ್ಕಿಂತ ಯೋಗ್ಯತೆ ನಮಗೆ வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ನೀನು ಲಜ್ಜೆ ಹೊಂದಬೇಕಾದ ಅವಶ್ಯಕತೆ கிடைக்காது நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ಸಿಗುವುದಿಲ್ಲ ಎಂದು ಚಿಂತೆ ಮಾಡೋ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. பாஸ்டர் கிடைக்கும் எனக்கு கிடைக்கும் நினைக்காதீங்க. ಸಿಗುತ್ತೆ ನನಗೆ ಸಿಗಲ್ಲ ಅಂತ ಚಿಂತೆ. தேவன் கொடுப்பதெல்லாம், ದೇವರು ಕೊಡುವ ಎಲ್ಲವೂ, எந்த ஈவும் யாவருக்கும் இலவசமானது, ಎಲ್ಲರಿಗೂ ಉಚಿತವಾಗಿದೆ. யார் அதை விசுவாசிக்கிறார்களோ, ಯಾರು ನಂಬುತ್ತಾರೋ, அதை யாரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு அது சொந்தம். ಅದು ಅವರಿಗೆ ಸ್ವಂತವಾಗಿದೆ. அப்போ நீங்க தைரியத்தோட ಆದ್ರಿಂದ ನೀವು ಧೈರ್ಯದಿಂದ கிருபாசன தண்டையில் சேரலாம். ಆ ಕೃಪಾ ಸನ್ನದಿ ಹತ್ರ ನೀವು